கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவேளையிலையும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாள் செப்டம்பர் மாதம் 30 திங்கட்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலேயும் ஆண்டுடைய வசனத்தை இந்த வாரங்களிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வெளிப்படுத்தல் 19 7 அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் என்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் வாசிக்கலாம். இந்த வாரங்களிலே ஆண்டவருக்கு மனைவியாக போகிற சபை எப்படி தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு மணவாளனை மணந்து கொள்ள விரும்புகிற மணவாட்டியானவள் தன்னை எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வேதத்தில் பல காரியங்கள் சொல்லப்படுகிறது. அதில் ஒரு காரியத்தை இன்றைக்கு தியானிக்கலாம். ரூத் ஸ்தோத்திரம் வேத புத்தகத்தில் தன்னை தயார்படுத்தி கொண்டதான எஸ்தர் என்கிறதான ஒரு ராஜாத்தியை குறித்து நீங்கள் வேத புத்தகத்தில் வாசிக்க முடியும். எஸ்தரின் புஸ்தகம் அதனுடைய 4, 5, 6, 7 அதிகாரங்களிலே அவள் தன்னை தயார்படுத்துகிற பல சம்பவங்கள் இருக்கிறது. அதில் ஒரு காரியம், அகாஸ்வேரை அவள் சந்திக்க திட்டமிடுகிறாள். அகாஸ்வேருடைய அந்த அரண்மனைக்குள் பிரவேசிக்க வேண்டும். அவள் ராணியாக ஆகிவிட்டாள். ஆகிலும் அகாஸ்வேரை சந்திக்க வேண்டுமானால் அதற்கு முன்பதாக தன்னை தயார்படுத்துகிறார். பாடுங்கள், 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்துவிட்டுத்தான் அகாஸ்வேருக்கு முன்னால் போய் நிற்கிறாள். அவள் தன்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு உலக ராஜாவுக்கு முன்னால் போய் நிற்பதற்கு தன்னை தகுதிப்படுத்தி கொண்ட எஸ்தரை போல நாம் அனைவரும் பரலோக ராஜாவுக்கு முன்னால் மணவாட்டியாக போகிறவர்கள். அப்படியானால் இந்த பூமியில் நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறதுல ஒன்று, நம்மை உபவாசம் இருந்து நம்மை சரிப்படுத்தி கொள்ள வேண்டிய காரியங்களிலே சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவரை எப்படியும் சந்திச்சிடலாம், ஆண்டவர் வந்தால் என்னை எடுத்து பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது தவறு. அவரை சந்திக்கிற ஆயத்தம் நம்மில் இல்லை என்றால் நாம் அவர் சமூகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆகவே இந்த நாட்களிலே அவர் சமூகத்தில் பிரவேசிப்பதற்குரிய ஆயத்தத்தை நீங்கள் தேடும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். எப்படி எஸ்தர் தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்வதில் கவனமுள்ளவளாயிருந்தாளோ அதுபோலவே நீங்களும் கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு முன்னால் நீங்கள் நிற்பதற்கு இந்த பூமியில் தான் உங்களை தயார்படுத்தி கொள்ளணும். இயேசு வரும்போது என்னை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி நீங்கள் பாவத்தில் வாழ முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் ஜீவிக்க முடியாது. அப்படி ஜீவிக்கிற ஒருவனை இயேசு தம்முடைய ராஜ்யத்திலே மணவாட்டியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆகவே இந்த காலவெளியில் உங்களை சரிப்படுத்தி கொள்ளுகிற நாட்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாட்களில் உங்களை நீங்கள் சரிப்படுத்திக்கிட்டீங்கன்னா அவர் வரும்போது வெட்கப்படாமல் அவர் ராஜ்யத்துக்குள்ளே அவருக்கு மனைவியாக சென்றடைய கிருபை செய்வார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியிலே மணவாட்டியாக நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.